எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் பலபக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உமக்கு தாக்காது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He will judge in their favor. விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, போன வாரம் நன்றி நன்றி இறைவா 10 தொழுநோயாளர்கள் குணம் பெற்று ஒருவர் மட்டும் நன்றி சொல்ல வந்தார். அந்த நன்றி கருத்தை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம், செபித்தோம், பாடினோம். இந்த வாரம் அதே போல முதல் வாசகத்துல மோயிசன் கரம் விரித்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய போர் வீரர்கள் ஜெயிக்கிறாங்க. கை சோர்ந்து கீழே போட்டோன்னே தோத்து போயிடுறாங்க. அவர் 2 பேரை போய் கையை பிடிச்சுக்க சொல்றாங்க. தாத்தா கையை பிடிச்சுக்கோ, அவர் ஜெபிக்க ஜெபிக்க நாம் ஜெயிக்கலாம். இந்த வாரம் எப்படி இந்த தளரா ஜெபமே தருமே ஜெயமே இங்க இருக்குது. அதை இன்னும் சுருக்கி ஜெபமே ஜெயமே அப்படின்னு எழுதிட்டேன். பாட்டு எப்படி இதுக்கு பாட்டு போடுறது அப்படின்னு யோசிச்சேன். இருக்கவே இருக்கு நம்ம பதிலுரை பாடல். தளரா ஜெபமே தருமே ஜெயமே, தளரா ஜெபமே தருமே ஜெயமே. பாட்டு பாடுனா என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் தங்கும். இப்ப பாருங்க, வருஷம் பூரா இரக்கத்தின் ஆண்டவர் ஜெபம், இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். புது வாழ்வு ஜெபம்னு ஜெபிச்சோமே, யாராவது சொல்ல முடியுமா? தெரியாது. வார்த்தையானவர் ஜெபம், பவுலாண்டு ஜெபம், இப்படின்னு வருஷத்துக்கு ஒரு ஜெபம் சொல்றோமே, ஏதாவது ஒரு ஜெபம் நம்ம மனசுல தங்குமா? ஆமா, ஜெபிச்சோம், அந்த வருஷம் பூரா ஓதணும்,
நன்மை வாங்கின பிறகு அது போயிடுச்சு அந்த வருஷத்தோட. ஆனா இன்றைக்கும் பாருங்க, இயேசுவின் திருதயத்தை பார்த்து செய்யும்போது இயேசுவின் இருதயமே, எந்த காலத்து பாட்டு, 65-70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாட்டு இன்னைக்கும் பாடுறோம். அது மனசுல நிக்குது அல்லவா? அப்படிதான் பாட்டு. ஆகவே என்ன பண்ணணும்? போன வாரம் நன்றி நன்றி இறைவா பிள்ளைங்க பாடினாங்க. இந்த தடவை தளரா ஜெபமே தருமே ஜெயமே, அல்லது ஜெபமே ஜெயம். ஜெபமானது ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்ற கருத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு ஜோஸ் மரியா ஜோஸ் எக்ரிவான் ஒரு ஆன்மீக அறிஞர், அவர் இவ்வாறு கூறுகிறார்: he who gets more is he who pesters closer. Therefore draw closer to God, try hard to be a saint. யார் அதிகமாக நெருங்கி தொந்தரவு கொடுக்கிறாரோ அவர் அதிகமாக பெறுகிறார். அதான் நற்செய்தி. ஆகையால் கடவுளிடம் நெருக்கமாக பழகி புனிதராக அதிகம் முயலுங்கள். இன்னும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை நாம் கைவிட்டு விடுவோம். இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். ட்ரை ஹார்ட். சில பேருக்கு என்ன தெரியுமா, இல்லைன்னு சொன்னோன்னே உடனே சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு ஒரு ஃபாதர் தெரியும், அவர் இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கார், ஃபாதர் ஜோன்ஸ். மேமாளூரில் பங்கு தந்தையாக இருக்கும்போது ஒரு எழுதுறாரு, ஒரு ப்ராஜெக்ட் எழுதுறார். அது ஒரு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனத்தில் அவ்வளோ சுலபமாக காசு கொடுக்க மாட்டாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க, என்னத்துக்கு ஏது என்ன சங்கதின்னு. அவர் எல்லாம் எழுதி போட்டார். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ தியானத்துக்கு வந்தப்போ என்கிட்ட சொன்னார், என்ன அண்ணன் தான் கூப்பிடுவார், அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் எழுதி போட்டேன் கிடைக்கல அப்படின்னாரு. ஆமாப்பா, அது ரொம்ப கஷ்டம், அது கல்லில் நார் உரிக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். சரின்னு போயிட்டாரு. அடுத்த வருஷம் தியானத்துக்கு வந்தார். அண்ணன் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து காசு கிடச்சிருச்சுனே அப்படின்னார். எப்படிப்பா வாங்கினேன்? அதுவா, நான் ஒரு கடிதம் எழுதினேன், எனக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நன்றி. நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நன்றி. நீங்கள் எத்தனையோ ப்ராஜெக்டுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க, அதுக்கெல்லாம் சேர்ந்து நான் நன்றி செலுத்துகிறேன், ஜெபிக்கிறேன். எனக்கு கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்ல, உங்கள் பணிக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் அடிச்சுக்கிச்சு லக்கு. உடனே சாங்ஷன் பண்ணிட்டாங்க, காசு வந்துடுச்சு. பலையாளு பணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டா அதோட முடிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல, இன்னும் தொடரும். முயற்சி செய். ஆகவே இந்த முயற்சி செய்தல் தான் ஜெபம். எனக்கு நற்செய்தியில தான் சொல்றது, அவனுடைய தொந்தரவு பொறுக்காமல் தான் எழுந்து கொடுப்பார். எழுந்து கொடுக்கணும்னு கூட இல்லை. நான் ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறேன். இந்த பைபிள் சண்டே கொண்டாடும் பொழுது பங்கு சாமியார் என்ன செஞ்சாரு, அந்த பங்கு பேரவையில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஆளுக்கு 10 பைபிள் கொடுத்து போய் வித்துட்டு வாங்க. எல்லாம் போனாங்க. திருப்பி ஒரு மாதம் கழிச்சுட்டு வந்து எல்லாம் கணக்கு கேட்டார் பங்கு சாமியார். ஏன்னா 5 விற்றேன், 4 விற்றேன், 3 விற்றேன். ஃபாதர் 1 தான் ஃபாதர் விற்க முடிஞ்சுது. அதிகபட்சம் 6க்கு மேலே யாரும் விற்கல. ஒரே ஒருத்தர், ஃபாதர் நான் 10 பைபிளும் வித்துட்டேன் ஃபாதர் அப்படின்னாரு. நீ மட்டும் எப்படியா 10 வித்த? அந்த ஆளுக்கு கொஞ்சம் தெத்துவாய், குளறுவாய், தெத்தி தெத்தி பேசுவார். அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு வீட்டுக்கு போவேன், அந்த வீட்டை தட்டி, ஐயா சகோதரனே சகோதரியே பைபிள் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. சரி, அதனால என்ன, உங்களுக்காக நான் இந்த திண்ணையில் உட்காந்து ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆதி ஆகமத்திலிருந்து வாசகம் அந்நாட்களில் இவங்க பார்த்தாங்க. ஐயையோ, இவன் முக்கிய திணறி ஒரு சாப்டர் படிக்கிறதுக்குள்ளார நம்ம உயிர் போயிடும்ல இருக்குதே. எப்பா நீ படிக்க வேணாம்ப்பா, நாங்கள் பைபிள் வாங்கிக்கிறோம், காசு கொடுக்க வந்தா இடத்த காலி பண்ணு அப்படின்னு 10 வீட்லையும் வித்துட்டான். யாரு? தெற்கு வாய்காரன் 10 பைபிளையும் வித்துட்டான். ஊனமற்றவர்களாக இருக்கலாம், குறைபாடு உள்ளவர்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை விட காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள். யார் அதிகமாக நெருங்கி தொந்தரவு கொடுக்கிறாரோ அவர் அதிகமாக பெறுகிறார். ஆகையால் கடவுளிடம் நெருக்கமாக பழகி புனிதராக அதிகம் முயலுங்கள். Without prayer I could not fulfill the work. I draw my strength from God by prayer. மதர் தெரேசா அந்த ஏமன் நாட்டில், அங்கே தான் மதர் தெரேசாவுடைய முதல் கான்வென்ட்டு அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பம் எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மன்னன் மதர் தெரேசாவுக்கு கடிதம் எழுதி, உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க, சோஷியல் ஒர்க் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
மதர் உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வரணும்னா எங்களுக்கு ஒரு கோவில் வேணும், ஒரு ஃபாதர் வேணும், அப்போ தான் நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே மன்னன் திருப்பினா, உங்களை வர சொன்னால் நீங்கள் என்ன ஃபாதரு கோயில் அப்படின்னு நீங்கள், நாங்கள் வேதம் போதிக்கிறதுக்காக கிறிஸ்துவ பரப்புறதுக்காக கூப்பிடல, நீங்கள் சமூக தொண்டு எங்கள் மக்களுக்கு செய்யணும், நீங்கள் வாங்க உங்கள் சிஸ்டர்ஸ் அனுப்புங்க, இதுதான் எங்களுக்கு வேணும், கிறிஸ்துவத்தை கூப்பிடுறதுக்காக உங்களை அனுப்பவில்லை. உடனே மதர் மறுபடியும் எழுதினாங்க, இல்லை இல்லை கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காக இல்லை, நாங்கள் அங்கே வேலை செய்யணும்னா எங்களுக்கு எப்படி உடல் அளவில் தெம்பு வேணுமோ அதே போன்று உள்ளத்தளவிலும் எங்களுக்கு தெம்பு வேண்டும். அந்த உள்ளத்தளவில் தெம்பு கொடுப்பது ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காஃபி, டீ இதெல்லாம் கிடையாது. இந்த நற்கருணை ஆண்டவர், அந்த நற்கருணை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுப்பது குரு மட்டும்தான். அவர் திருப்பலியிலே அதை எங்களுக்கு கொடுப்பார். அவர் திருப்பலி ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு சின்ன கோவில் வேண்டும், அவர் தங்குவதற்கு இடம் வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்கள் சகோதரிகள் வர முடியும். சாங்ஷன் சலேஷன் குருக்கள் போய் அங்கே இருந்தாங்க. இப்போ வேத சாட்சியாகவும் மறிச்சாங்க. சரித்திரம். இப்போ நான் பஹ்ரைன் நாட்டுக்கு போயிருந்தேன் 2016 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பஹ்ரைன் நாட்டில் இருக்கும்போது அந்த பகுதி நூன்சியோ, அந்த பகுதியினுடைய போப்புரை தூதர் அங்கே நீங்கள் யார் ஃபாதர்னு கேட்டார். நான் பேர் சொன்னேன். எங்கேருந்து வரீங்க? இந்தியாவிலேருந்து வரேன். அப்படியா, இந்தியாவிலேருந்து வரீங்களா? தேங்க்ஸ் டு மதர் தெரேசா, அவங்களால தான் இங்கே ஈமன் நாட்டில் கான்வென்ட் இருக்குது, கிறிஸ்துவம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அவர் ஆமாண்டவரே அது உண்மைதான், நீங்களும் வேற சொல்றீங்க, இப்படி தான் மதர் தெரேசா நற்கருணை ஆண்டவரினால் தான் எனக்கு பலம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மை. இப்போ பாருங்க, அங்க போய் அவங்க வேத சாட்சிகளாக மரித்தார்கள் என்றால் அவர்களுக்கு தெம்பூட்டியது எது? காசா, பணமா, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை, அந்த நற்கருணை ஆண்டவர் கொடுக்கின்ற தெம்பு. விதவுட் பிரேயர் ஐ குட் நாட் ஃபுல்ஃபில் the work. I draw my strength from God by prayer. பிரார்த்தனை இன்றி என் வேலை நிறைவடையாது. எனக்கு தேவையான பலத்தை கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதால் பெறுகிறேன். எவ்வளவு உண்மை! If we pray, we will believe. If we believe, we will love. If we love, we will serve. நாம் பிரார்த்தனை செய்தால் நம்புவோம், நாம் நம்பினால் அன்பு செய்வோம், நாம் அன்பு செய்தால் சேவை செய்வோம். ஆக இந்த பிரார்த்தனை ஜெபம் என்பது முதலிடம் முக்கியத்துவம் பெறுகிறது. Pray by listening to God. லூக்கா 10:38-42. Pray in a love relationship with Abba. மத்தேயு 6:9, கலாத்தியர் 4:6. Pray with faith. Jesus is always looking for faith. லூக்கா 18:8. இறைவனுக்கு செவிசந்து பிரார்த்தனை செய். தந்தையிடம் அன்பு ததும்ப பிரார்த்தனை செய். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். இயேசு எப்பொழுதும் நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். Pray without ever losing heart, that is, not growing weary and not going through the motions of prayer. லூக்கா 18:1. Pray the words of scripture. 2 திமோத்தி 3:16. Praying the word of God has powerful force. யோவான் 10:35. மனம் தளராமல் பிரார்த்தனை செய். அதாவது களைப்படையாமல் இடைவிடாது பிரார்த்தனை செய். விவிலிய வார்த்தைகளால் பிரார்த்தனை செய். கடவுளின் வார்த்தைகளால் பிரார்த்தனை செய்வது பலம் நிறைந்ததாய் இருக்கிறது. Pray in confident power with others. Pray without ceasing. மற்றவர்களோடு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய், விட்டு விடாமல் பிரார்த்தனை செய். Pray in the spirit, using the spiritual gift of tongues. The Holy Spirit directly intercedes through us and help us in our weakness. தெய்வீக நாக்களுடன் ஆவியில் பிரார்த்தனை செய். பரிசுத்த ஆவி நம் மூலம் நேரடியாக தலையிட்டு நம் பலவீனங்களில் உதவி செய்கிறார். Prayer is an indispensable condition for being able to obey God's commandments. இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் பைபிள் வசனத்தையும் கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சையும்
எடுத்து சொன்னனே, எவ்வளவு போர் அடிக்குது. அட என்னடா இந்த ஃபாதர் போட்டு கழுத்த இருக்கிறாரு, ஏதாவது கதையை சொன்னால் பரவாயில்ல, பாட்டு பாடினா பரவாயில்ல, துவக்கத்தில் நல்லா தான் துவக்கினாரு, போக போக போர் அடிச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதான் மறையுறை, இப்படி தான் மறையுறை இருக்கணும். ஆனால் நமக்கு போர் அடிக்குது. ஆண்டவருடைய வார்த்தையே இந்த மாதிரி ஆழமாக கேட்கணும்னா போர் அடிக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சு, ஒரு தொட்டுக்கு ஏதாவது ஒன்று கடிக்க சுருக்கு கிறுக்குன்னு வச்சா நல்லா இருக்குதுன்றோம். வெறும் ஊறுகாயே சாப்பாடு ஆயிடுமா? இல்லை. கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கின்ற மறைக்கல்வி இதுதான். Prayer is an indispensable condition for being able to obey God's commandments. கடவுளின் கட்டளைகளை தவிர்க்க முடியாத நிலையில் கீழ்ப்படிய பிரார்த்தனை உதவுகிறது. ஜெபம் நமக்கு உதவுகிறது பல வகைகளிலே. இதுதான் திருச்சபை மறைக்கல்வியாக தருகிறது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் மறைக்கல்வி என்பது சின்ன பிள்ளைங்களுக்கு தான். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. எல்லாருக்கும் மறைக்கல்வி தேவை. உங்களுடைய மறைக்கல்வி எவ்வளோ தூரம் இருக்கும்? பிரசங்கத்தோடு நின்றோம். அது பிரசங்கத்தில் கதை சொன்னால் சரி, இந்த மாதிரி ஆழ்ந்தது சொன்னால் அது கொட்டாய் வரும், தூக்கம் வரும், போர் அடிக்கிறோம், அல்லது வேறு ஏதாவது நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு வேறு ஏதாவது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆழ்ந்த மறைக்கல்விக்கு இடமே இல்லை, நேரம் கொடுப்பதில்லை. புது நன்மை உறுதி பூசல் தான். உறுதி பூசல் வாங்கின பிறகு நிறைய பேர் வர்றது கிடையாது. நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நம்முடைய அனுபவம் நமக்கு இருந்தால் தானே பிள்ளைகளுக்கு வரும். சட்டியில் இருந்தால் தான் நகைப்பையில் வரும். நான் நெல்லித்தோப்பில் இருக்கும்போது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கும். கோயிலுக்கு வெளியில் அப்படியே உட்கார வச்சு ஒரு 10-15 பிள்ளைங்க தான். அது எடுக்கிற கிளாஸை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். இன்னும் சர்க்கஸ் காட்டுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் காட்டி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கிளாஸ் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்க மனசுல எவ்வளவு பதியும். ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாதா? இது ஆண்டவருடைய அருள் வார்த்தை. வெக்கமா? என்ன தெரியுமா, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் முன் வரதே கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த ஒரு திட்டத்தை கொண்டாந்துடுறோம். வாரம் வாரம் கேட்டகிசம் எடுக்கிறவங்களுக்கு வார சம்பளம் 1000 ரூபாய். போடு கியூல வந்து நிற்கும். எனக்கு கொடு சாமி, உனக்கு கொடு சாமி, நான் கேட்டகிசம் எடுக்கிறேன் சாமி. வராது? கண்டிப்பா வரும். ஃப்ரீயா எடுக்க சொல்லு. எங்களுக்கு வேலை இருக்குது, வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் லீவு, நாங்கள் துணி துவைப்போமா, பருப்பு ஆக்கி வைப்போமா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டகிசம் அதான் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரமே, ஒன்றும் சொல்லித்தரதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை அக்கறை இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை, வளரலைன்னா காரணம் அங்கே சட்டியில இல்லை. சட்டியில இருந்தா வரும், ஏதாவது வரும். ஆகவே அன்பான மக்களே, கடவுளின் கட்டளைகளை தவிர்க்க முடியாத நிலையில் கீழ்ப்படிய பிரார்த்தனை உதவுகிறது. ஜெபம். Lord, give me faith to believe your promises and give me perseverance and hope to withstand trials and adversities. இறைவா, உம்முடைய கட்டளைகளை நம்ப எனக்கு விடாமுயற்சியையும் சோதனைகளிலும் துன்ப நேரங்களிலும் நம்பிக்கையையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.